விஷச்சாராய மரணம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் ஆக்கப்பூர்வமான பணி என்ன என்பதை பத்திரிகையாளர் பார்வையில் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். ஸ்டாலின் அரசியல் செய்கிறார், திமுக அரசியல் செய்கிறது. எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பேசிய காட்சிதான் இது. எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்த அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தற்போது முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கும் நிலையில் மு.க.ஸ்டாலினும் அதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விளக்கமளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக கூறினார். எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப் பொருள் விவகாரத்தில் அமைச்சர்கள், உயர்காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை. அதிமுக ஆட்சிகளில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச நான் விரும்பவில்லை. துயரம் எழுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய சூழலில் ஒரு எதிர்க்கட்சிகளின் பணி என்னவென்று கேள்விகள் எழுகின்றன. ஒரு அரசு திறம்பட செயல்படுவதற்கு எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பு மிக அவசியம் என கூறும் பத்திரிகையாளர்கள் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதே எதிர்க்கட்சிகளின் முதன்மையான வேலை என தெரிவிக்கின்றனர். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக அடிப்படையில ஒரு பிரச்சனை எழுகிற பொழுது அவர்கள் அதற்கு குரல் கொடுக்கிறதும், அதுல சில விஷயங்கள் நியாயமாக நடக்காத பட்சத்துல அதற்காக கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறதும் ரொம்பவே வழக்கமான ஒன்றுதான். கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில தான் இருந்தாரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். அப்பவே கூட ஊரடங்கு காலத்துல மது கடைகள் எதற்கு அப்படின்னு சொல்லி அவர் கொடியை பிடிச்சிட்டு பதாகை பண்ண போராட்டங்களா இருக்கட்டும், எத்தனையோ நெடிய போராட்டங்கள் அவரும் பண்ணவர் தான். நிறைய மக்கள் இஷ்யூஸ் வர்றப்பெல்லாம் அதுக்கு எதிராக களமாடினவர் தான். மற்றொரு புறத்தில் மக்கள் பிரச்சனைகளை உடனுக்குடன் முன்னெடுத்துச் செல்லும் இடதுசாரிகள் காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கின்றன. இதனால் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதில் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் பங்களிப்பு முக்கியமானது என கூறுகின்றார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கூட பூரண மதுவிலக்கு அமல்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க. அதே நேரத்துல 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம், ஏன் காங்கிரஸ் கட்சியில கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரணித்த போது கூட போராட்ட களத்துக்கு வராம இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்துல கலிங்கப்பட்டியில தன்னோட தாயை முன்வரிசையில நிறுத்திட்டு மதுக்கடைகளை மூடுறதுக்கான கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தவர் வைகோ அவர்கள். அப்படிப்பட்டவங்க எல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க. ஒருவேளை அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சாஃப்டா கண்டிக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கக்கூடிய போக்க முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலையும் எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி எதிர்கட்சிகள் ஜனநாயக பூர்வமாக தங்களுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்ற திருவள்ளுவரின் கூற்றுக்கு அச்சாரமிடும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு இருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் சிறப்பான அரசு அமையும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை.